ஜனாசா தொழுகை பரலான தொழுகைகளுக்கு பின்னாடி தான் தொழ வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜனாசா தொழுகைக்குன்னு அப்படி நேரம் கிடையாது. பெருவாரியா நம்ம அப்படி அமைச்சுக்கிறோம் நம்முடைய பள்ளிகள்ல. அப்படி செய்ய வேண்டியதில்லை. ஜனாசா நடந்துருச்சுன்னு சொன்னா, ஜனாசா ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா, அதற்கான கபர் தயாராயிடுச்சுன்னா உடனே நம்ம செய்யலாம், தொழுகை நடத்தலாம். உதாரணமா காலையில் ஒரு மையத்து வந்துருச்சு, ஒரு மௌத்து நடந்துருச்சு, அந்த மையத்தை பற்றிய செய்தி நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அதற்கான கபருடைய வேலைகளை, கபர் வெட்டக்கூடிய வேலைகளை செய்வாங்க. குழி வெட்டி முடிச்சாச்சு அப்படின்ற தகவல் வந்துச்சுன்னா அந்த ஜனாசாவை காலையிலேயே எரிசணும், அதை குளிப்பாட்டுவதற்கும் கஃனிடுவதற்கும் முயற்சிக்கணும். அதுவும் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்த நேரம் நினைச்சணும். இதெல்லாம் நடந்து முடிகிற நேரத்துல 10 மணி ஆகுது. நம்ம என்ன செய்யணும்? லுஹர் வரைக்கும் காத்திருக்கணுமா? தேவையில்லை. அந்த 10 மணிக்கு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு கொண்டு போய் விட வேண்டும். தொழுகை நடத்தி அப்படியே அடக்கிடணும். இதுதான் சரி. அதெல்லாம் நைட்டு மௌத்தானவர், நைட்டை மௌத்தாயிட்டாரு, அப்ப என்ன செய்யணும்? நம்ம நாளைக்கு காலையில அல்லது நாளைக்கு லொஹருக்கு, நாளைக்கு அசருக்கு 10 வரைக்குமே காத்திருப்போம் என்று இருப்பது என்பது சுன்னா அல்ல. அது தவறான ஒரு வழிமுறை.